சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட அதிமுக தற்காலிக பொதுச் செயலாளரும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழியுமான வி.கே. சசிகலா போயஸ் தோட்ட வேதா இல்லத்திலிருந்து பெங்களூரு நீதிமன்றத்தில் சரணடைவதற்காக ஜெயலலிதா பயன்படுத்திய காரில் காலை 11:43 பெங்களூரு புறப்பட்டுச் சென்றார். போயஸ் தோட்டத்திலிருந்து பெங்களூரு நீதிமன்றம் புறப்பட்ட சசிகலா மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்று மலர் தூவி மரியாதை செலுத்தி 3 முறை தனது வலது கரத்தால் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் ஓங்கி அடித்து சபதம் செய்தார். ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு சென்றது மட்டுமல்லாது ராமாபுரம் எம்ஜிஆர் இல்லத்துக்கு சென்று மரியாதை செய்த வி.கே. சசிகலா சாலை மார்க்கமாக பெங்களூரு நீதிமன்றத்துக்கு செல்கிறார். சசிகலாவுடன் அதிமுக மூத்த அமைச்சர்கள் யாரும் பயணிக்கவில்லை என்பதோடு வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோரும் நீதிமன்றம் செல்கின்றனர். நேற்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியாகியுள்ள நிலையில் சரியாக 24 மணி நேரத்திற்குள் சசிகலா தரப்பில் நீதிமன்றத்தில் சரணடைய கால அவகாசம் கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் கால அவகாசத்தை ரத்து செய்து இன்று மாலைக்குள் பெங்களூரு நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது உச்சநீதிமன்றம். வி.கே. சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய மூவரும் சரணடைய உள்ள பெங்களூரு பரப்பன அக்ரகாரா நீதிமன்ற பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. शेख बरीद, रेड पिक्स न्यूज़।